ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2022ல் எந்தெந்த கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஏஎம்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏஎம்டியோட RX 6500 ST தான் இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு மெயின் ரீசன் இருக்குது. ஒரு ரீசன் என்னென்னா, இது PCI Gen 4க்காகவே டிசைன் பண்ண கிராஃபிக்ஸ் கார்டு. நீங்கள் இதை PCI Gen 3ல் யூஸ் பண்ணிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ட்ராப் ஆகும். இதோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா நீங்கள் PCI Gen 4 மெத்தட் போர்டு தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். செகண்ட் ரீசன் என்னென்னா, இதில் எந்த ஒரு மீடியா என்கோடர்ஸுமே கிடையாது. உங்கள் சிபியூவில் இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லைனா நீங்கள் ஒரு APU CPU யூஸ் பண்ணலன்னா உங்களால் கேம் பிளே எதுவுமே ரெக்கார்ட் பண்ண முடியாது, ஸ்ட்ரீமிங்கும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயம் பண்ணுறவங்களுக்கு இந்த கிராஃபிக்ஸ் கார்டு சுத்தமாக செட் ஆகாது. APU இருக்கிறவங்க வாங்கலாம், அவங்களால கேம் பிளே ரெக்கார்ட்லாம் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் கார்டு என்னென்னா AMDயோட RX 6400. இதுவும் அதே தான், சேம் ரீசன்ஸ் தான் அவாய்ட் பண்ணுறதுக்கு. இதோட ப்ரைஸிங் 16,000 போட்டிருக்காங்க. இது அந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது. அப்புறமா AMDயோட RX 550, AMDயோட RX 560 இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டெலாம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த கிராஃபிக்ஸ் கார்டுலாம் மாடர்ன் கேம்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. அதை வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு API பில்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காசு சேவ் பண்ணி நல்ல கிராஃபிக்ஸ் கார்டாக வாங்கலாம். அப்புறமா NVIDIA சைடு போகலாம். NVIDIAவோட GTX 1650 தான். இதோட ப்ரைஸிங் இப்போ 18,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ப்ரைஸிங் இது கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. அதுக்கு நீங்கள் API பில்ட் பண்ணலாம், அதுக்கப்புறமா காசு சேவ் பண்ணி நல்ல கிராஃபிக்ஸ் கார்டாக வாங்கலாம். இதுவே நீங்கள் GTXோட 1650 சூப்பர் வாங்குறீங்கன்னா ஓகே, அதுவும் 20,000க்குள்ளே. இல்லைன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டை அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கார்டு என்னென்னா GTX 1050 Ti. இது போர்ட்ரேட் ஆகிடுச்சு, இது வாங்குறதும் ஒர்த்து கிடையாது. இதை ஃபாலோ பண்ணி GT 1030, GT 710, GT 730 இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டெலாம் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வாங்குறதுக்கு நீங்கள் API பில்ட் பண்ணிட்டு பொறுமையாக காசு சேவ் பண்ணி ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டாக வாங்கலாம். இதால எல்லாம் அப்கமிங் கேம்ஸ் எல்லாம் சுத்தமாக ப்ளே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாடர்ன் கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ காசு சேவ் பண்ணி ஒரு பெட்டரான கிராஃபிக்ஸ் கார்டு வாங்குறது தான் நல்லது. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டெலாம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.